பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். துவாபர யுகத்தின் இறுதியிலும் கலியுகத்தின் முதல் பகுதியிலும் பகவான் 12 ஆழ்வார்களை இந்த பூவுலகத்திலே பிறப்பித்தான். நம்மை போல் இருக்கக்கூடிய சம்சாரத்தில் இருக்கும் ஜீவாத்மாக்களில் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தானே மயர்வர மதிநலம் அருளினான் என்று சொல்லப்படுகிறது. மயர்வு என்றால் குற்றம், குறை. எந்த குறையும் இல்லாமல் தெளிவான ஞானத்தையும் அசைக்க மாட்டாத பக்தியையும் பகவான் இந்த ஆழ்வார்களுக்கெல்லாம் அருளினார். அந்த ஞானத்தையும் பக்தியையும் கொண்டு 12 ஆழ்வார்களும் சேர்ந்து 4000 பாசுரங்களை கிட்டத்தட்ட பாடினார்கள். அவைதான் அருளிச் செயல்கள், திவ்ய பிரபந்தங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அந்த தமிழ் பாசுரங்களுக்கு ஸ்தானம் என்ன, அவற்றின் பெருமை என்ன என்று பார்த்தால், சம்ஸ்கிருத வேதங்கள் வடமொழி வேதங்களுக்கு என்ன பெருமையோ என்ன மதிப்போ அதே பெருமையும் ஸ்தானமும் தமிழ் வேதங்களான இந்த பாசுரங்களுக்கும் அளிக்கப்படுகின்றன. எப்படி சம்ஸ்கிருத ஸ்ருதி, சம்ஸ்கிருத வேதங்கள் என்று சொல்லுகிறோமோ அதே போல தமிழ் பாசுரங்களான இந்த பிரபந்தங்களுக்கும் திராவிட வேதம், திராவிட ஸ்ருதி என்று பெயர் வழங்கப்படுகிறது. ஸ்ருதி என்றால் வேதம் என்று பொருள். அப்ப சம்ஸ்கிருத வேதத்துக்கு நிகரான இந்த பிரபந்தங்களைத்தான் ஆழ்வார்கள் பாடிக் கொடுத்தார்கள். அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் என்று மணவாள மாமுனிகள் தெரிவிக்கிறார். வேதங்களையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து கலியுகத்தில் வாழும் மக்களுக்கு இதில் எந்த கருத்துக்கள் மிகவும் தேவையானவை, இன்றியமையாதவை, எதை கடைப்பிடித்தால் மக்கள் எளிமையாக மோட்சம் அடையலாம் என்பதை ஆராய்ந்து பார்த்து அந்த கருத்துக்களை எளிமையான அழகான தமிழ் மொழியிலே வழங்கினார்கள். இதுதான் ஆழ்வார்கள் நமக்கு செய்து போன பெரிய உதவி. ஆனால் அவர்கள் இது அனைத்தையும் பாடியிருந்தாலும் அவர்கள் பிறந்து பாடி முடித்து வைகுந்தத்தை அடைந்த பிறகு சுமார் 3500 ஆண்டுகளுக்கு இந்த உலகத்தில் அருளிச் செயல்கள் நடமாடவே இல்லை. இப்படி பாசுரங்கள் இருக்கின்றன என்பதே யாருக்கும் தெரியாது. இந்த பிரமாணங்கள் எல்லாம் மறைந்துதான் உலகத்திலே இருந்து வந்தன. அப்படி மறைந்தே இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் இப்படி பேசிக்கொண்டிருக்க முடியுமா? திவ்ய தேசங்கள் என்று பேசுகிறோம், ஆழ்வார்கள் பாசுரங்கள் என்று பேசுகிறோம், கோவில்களிலெல்லாம் ஓதுகிறோம், நம்முடைய இல்லங்களிலும் யார் பிறந்தாலும் சரி, யார் மரணமடைந்தாலும் சரி, சம்ஸ்கிருத வேதத்தை ஓதுவது போலேயே தமிழ் வேதங்களையும் ஓதுகிறோம். இதையெல்லாம் யார் ஏற்படுத்தி கொடுத்தார்கள்? மறைந்திருந்த வேதங்களை திரும்ப வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் யார் என்று பார்த்தால் வேறு யாரும் அல்ல, நாம் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் வசிக்கும் ஆறாமுத பெருமான் தான். இந்த பெருமானுக்கு ஒரு திருநாமம் உண்டு, திராவிட ஸ்ருதி தர்சகாய நமஹா. அர்ச்சனை பண்ணும்போது அர்ச்சக சுவாமி தெரிவிக்கிறார், திராவிட ஸ்ருதியான தமிழ் வேதங்கள் அவற்றை தர்சகன் காட்டிக் கொடுத்த பெருமாளே இந்த பெருமான்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இவர் என்ன செய்தார்? இவரால் எப்படி உபனிஷத்துக்களான தமிழ் பிரபந்தங்கள் எல்லாம் வெளியே வந்தனவென்றால் அது ஒரு சுவையான கதை. சுமார் 1200 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் நாதமுனிகள் என்கிற ஒரு ஆச்சாரியன் வாழ்ந்து வந்தார். அவர் ஒருமுறை இந்த பெருமானை தரிசிக்க இந்த இடத்துக்கு திருக்குடந்தைக்கு வந்தபோது வேறு சில பக்தர்கள் இந்த பெருமானை பற்றின சில பாடல்களை, தமிழ் பாசுரங்களை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆறாவமுதே அடியே நுடலம் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே, சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை, ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே. கோலம் திகழக் கிடந்தாய், எவ்வளவு அழகோடு நீ சயனித்துக் கொண்டிருக்கிறாய். உன் அழகை பார்த்து என் மனமும் உருகுகிறது, என் உடலும் உருகுகிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை, கண்டேன். உன்னை நான் பார்த்து விட்டேன், சேவித்து விட்டேன். அந்த ஆனந்தமே பெரியது. ஆனால் கண்ட உன்னை என்னால் அடைய முடியவில்லையே என்று வருந்துகிறேன் என்று ஆழ்வார் பாடுகிறார். பாடல்கள் புதிதாக இருக்கின்றன. இதுக்கு முன்னால் நாதமுனிகள் கேள்விப்பட்டதே கிடையாது. ஆவலோடு மேலும் கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த வந்த பக்தர்கள் 10 பாசுரங்களை பாடினார்கள். அதன் கடைசியில் 11வது பாசுரத்தில் உழலை என்பின் பேச்சு முலையூடு அவளை உயிருண்டான், கழல்கள் அவையே சரணாகக் கொண்ட குருகூர் சடகோபன், குழலின் மலியச் சொன்ன 1010
மழலை தீரவல்லார் காமர் மானை நோக்கியற்கே என்று பாசுரங்கள் இருக்கின்றன. கடைசி பாசுரத்தை கேட்டவுடனே 1010 குருகூர் சடகோபன் சொன்ன 1010 என்று 11வது பாடலிலே வருகிறது. இதை நாதமுனிகள் கேட்டார். அப்போ இது 10 பாட்டு கிடையாது, ஏதோ 1000 பாசுரங்கள் இருக்கின்றன. குருகூரிலே பிறந்த சடகோபன் யாரோ ஒருவர் பாடியிருக்கிறார். அதுல 10 பாடல்களை இவர்கள் பாடியிருக்கிறார்கள். 10 பாசுரங்களை இவ்வளவு அர்த்தத்திலும் செழிப்பாக அழகான ஈர்க்கக்கூடிய பாசுரங்களாக இருந்தால் 1000ம் கிடைத்தால் எவ்வளவு ஆனந்தமா இருக்கும்னு அந்த பெரியவருக்கு ஆசை. உடனே அந்த பக்தர்களை அண்டி, உங்களுக்கு 1000ம் தெரியுமா? 1010ன்னு பாடுகிறீர்களே, அந்த சடகோபன் யார்? இதை இயற்றினவர் யார்? 1000 பாசுரங்களையும் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டாராம். அந்த பக்தர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு 1000 எல்லாம் தெரியாது, இந்த ஆறாமுத பெருமானை பற்றின 10 பாசுரங்கள் மட்டும்தான் எங்களுக்கு மனப்பாடமா தெரியும், அது மட்டும்தான் எங்கள் பெரியோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். கடைசி பாசுரத்தில் 1010ன்னு வருகிறது, ஆனா அது எதுவுமே எங்களுக்கு தெரியாது என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். இவருக்கு ரொம்ப வருத்தம். சரி, எப்படி கண்டுபிடிக்கலாம்னால் ஊர் பெயர் இருக்கிறதே, குருகூர் சடகோபன் சொன்ன என்று இருக்கிறபடியால் சரி, திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரி என்று திருநெல்வேலிக்கு அருகிலே இருக்கிறது, தாமிரபரணி கரையிலே. சரி, அங்கு போவோம் என்று நேரம் அங்க போய் விசாரித்தார். இது போல 6ஆமுதேன்னு 10 பாடல்கள் கேள்விப்பட்டேன், உங்க யாருக்கான அந்த பாட்டு தெரியுமா, இல்ல 1000 பாசுரங்களும் தெரியுமான்னு கேட்க போனார். அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு இந்த 10 பாட்டு, 6ஆமுதனை பத்தின 10 பாட்டு கூட எங்களுக்கு தெரியாது, 1000 பாசுரங்களுமே எங்களிடத்தில் இல்லை, ஆனால் வேற ஒரு 12 பாசுரங்கள் எங்களிடத்திலே இருக்கின்றன என்று அந்த ஊர்க்காரர்கள் சொன்னார்களாம். அது என்னதுன்னால், நம்மாழ்வாருடைய பெருமைகளை சொல்லுவதற்காக அவருடைய சிஷ்யரான மதுரகவி ஆழ்வார் கண்ணினுன் சிறுத்தாம்பு என்று 12 பாசுரங்களை கொண்ட ஒரு பிரபந்தத்தை இயற்றியிருக்கிறார். 6ஆமுதனை பற்றி பாடினவர், 1000 பாசுரங்களை பாடினவர் நம்மாழ்வார். அந்த பாசுரங்கள் அவர்கள்கிட்ட கிடையாது. ஆனா நம்மாழ்வாரை பற்றி அவர் சிஷ்யர் பாடின 12 பாசுரங்கள் கண்ணினுன் சிறுத்தாம்பு என்று வழங்கப்படுகின்றன, அது தெரியும், அதை வேண்டுமானால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம்னு ஊர் மக்கள் சொன்னார்களாம். சரின்னு அதை கற்றுக்கொண்டு ஆழ்வார் இருந்த திருப்புளிய மரம், அந்த புளிய மரத்துக்கு அடியிலே அமர்ந்து கொண்டு 12000 முறை அந்த கண்ணினுறு சிறுத்தாம்பு திரும்ப திரும்ப நாதமுனிகள் உரு சொன்னாராம். அதை சொன்னதை கேட்டு ஆனந்தம் அடைந்த ஆழ்வார் யோக தசையிலே நாதமுனிகளுக்கு காட்சி அளித்து அவரிடத்துல என்ன வேண்டும்னு கேட்டார். உடனே நாதமுனிகள் பிரார்த்தித்தார், இது போல 1010ன்னு கேள்விப்பட்டேன், அந்த 1000 பாசுரங்களையும் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நம்மாழ்வார் இடத்துல கேட்டார். சரின்னு 1000ஐயும் நம்மாழ்வார் கொடுத்து விட்டார். ரொம்ப சந்தோஷம், அடியேன் விடை பெற்றுக் கொள்ளுகிறேன், போகட்டுமான நாதமுனிகள் கேட்கறச்சே, உனக்கு அவ்வளவுதான் வேணுமா? இது நான் பாடின திருவாய்மொழி என்கிற ஒரு பிரபந்தத்தை மட்டும் கொடுத்திருக்கேன், இன்னும் 3 பிரபந்தங்கள் நானே பாடியிருக்கிறேன், திருவிருத்தம், திருவாசரியம், பெரிய திருவந்தாதி என்று, அது வேணுமான்னு ஆழ்வார் கேட்டார். அது இருக்கிறதே எனக்கு தெரியாதே, கண்டிப்பா வேணும்னா அதையும் வாங்கி கொண்டார் நாதமுனிகள். சரி, போயிட்டு வரட்டமான்னு கேட்டார். இது நான் மட்டும் பாடினது 4 பிரபந்தங்கள், இன்னும் 9, 10, 11 ஆழ்வார்கள் பாசுரங்களை பாடி இருக்கிறார்கள், அதுவும் வேணுமான்னு கேட்டால், நாம ஒரு சின்ன ஒரு 10 ரூபாயை தேடி போன இடத்துல 1 கோடி ரூபாய் கிடைச்சா நமக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதை போல 1000 கேட்டு வந்தவருக்கு 4000 பாசுரங்களை நம்மாழ்வார் கொடுத்தார். அதைத்தான் பெரிய செல்வமாக பெற்றுக்கொண்டு தான் அதை பிரித்து, இது திருப்பல்லாண்டு, இது திருப்பள்ளி எழுச்சி, இது திருப்பாவை, இது அமரநாதிபிரான், இது திருவாய்மொழி, இது பெரிய திருவந்தாதி என்று பிரித்து பிரித்து பல கோவில்களிலும் அந்த பாசுரங்களை சேர்த்து இன்றளவும் இந்த திவ்ய பிரபந்தங்கள் உலகத்தில் பறந்திருக்கின்றனவென்றால் அதுக்கெல்லாம் காரணம் நாதமுனிகள் தான். நாதமுனிகளுக்கு அதை காட்டி கொடுத்தது யாரு? இந்த ஆஸ்தானத்தில் 6ஆமுத ஆழ்வானுடைய பாசுரங்களைத்தானே கேட்டிருக்கிறார். அதனால தான் இந்த பெருமாளுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் பாருங்க, 6ஆவமுத ஆழ்வான்னு பெருமானுக்கு ஒரு திருநாமம். பொதுவா ஆழ்வார்கள்னு பக்தர்களுக்கு பெயர், பகவானுக்கு பிரான், சுவாமி, தலைவன் அப்படின்னு தான் பேர் உண்டு. இந்த ஊர்ல மட்டும் 6ஆவமுத ஆழ்வான் என்று பகவானுக்கு பெயர். 2 காரணங்கள். ஒன்னு, திருமிழிசை ஆழ்வாரோட ரொம்ப நெருக்கமா தொடர்பு இருந்ததோ இல்லையோ, அதனால இவர் பெயர் அவருக்கு கொடுத்து அவர் பெயர் இவர் வாங்கிட்டாராம். திருமிழிசை ஆழ்வாருக்கு திருமிழிசை பிரான் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. பிரான்னு சொன்னா பகவானுடைய பெயர். ஒருவா 6ஆமுத பிரான், ரங்கநாத பிரான், எம்பிரான் அப்படின்னு தான் ஆழ்வார்கள் பாடுவார்கள். அப்ப பிரான் என்று பகவானுடைய திருநாமம் திருமிழிசை ஆழ்வாருக்கு வந்துடுத்து. திருமிழிசை ஆழ்வார் என்று இவருடைய திருநாமம் பகவானுக்கு போய் 6ஆவமுத ஆழ்வான் என்று அவருக்கு பெயர் ஏற்பட்டது. அதே போல ஆழ்வார்கள் என்றோ ஒரு நாள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் பாடி போயிருந்தாலும் அது திரும்ப நமக்கு கிடைத்தது இந்த பெருமாளால்தானே. அப்ப இவரும் ஒரு ஆழ்வார் தான், 6ஆவமுத ஆழ்வான்
என்று இந்த பெருமானுக்கு திருநாமம் ஏற்பட்டது. இந்த சிறப்பெல்லாம் நமக்கு ஏற்பட்டது, இந்த அருளிச் செயல்கள் கிடைத்தது, 108 திவ்யதேசங்களை பற்றி தெரிந்தது. இது அனைத்துமே ஆறாமுதனுடைய அனுகிரகத்தால் தான். அது இந்த ஊருக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அதே போல இந்த ஊரினுடைய தேர் உற்சவங்கள் பல உண்டு. சித்திர மாதத்தில் இந்த பெருமான் பெரிய பிரம்மோற்சவம் கொண்டாடுகிறார். அந்த சித்திர மாதத்தில் ஒரு தேரிலே பகவான் பவனி வருகிறார். சித்திரை தேர் என்று சொல்லுவார்கள், சித்தரத்தேர் என்று சொல்லுவதுண்டு. ரொம்ப அழகான வேலைப்பாடுகளோடு, சித்திரம் அப்படின்னாலே ரொம்ப அழகானது, மிகவும் வேலைப்பாடுகளை கொண்டது, பலவிதமான அழகுகளை கொண்டதற்கு சித்திரம்னு சொல்லுவார்கள். அதனால சித்திரத்தேர் என்றும் பெயர் உண்டு. அதே போல இதை யார் சமர்ப்பித்தார்கள் என்றால் திருமங்கை ஆழ்வார் தான் இந்த தேரை பகவானுக்கு சமர்ப்பித்தார். அந்த பெருமான் வந்ததே ஒரு தேர்னு பார்த்தோம். அதுதான் கல் வடிவத்தில் தேரில் தான் பகவானுடைய கர்ப்ப கிரகமே இருக்கிறது. அவருக்கு உற்சவத்தில் தேர் உற்சவம் கண்டருளுவதற்காக திருமங்கை ஆழ்வார் ஒரு தேரை சமர்ப்பித்தார். அதோடு நிற்காமல் தேர் எப்படி இருக்குமோ அதை போலவே ஒரு பிரபந்தமும் பாடினார். திருவெழுகூத்திருக்கை என்று திருமங்கை ஆழ்வாருடைய 6 பிரபந்தங்களுக்குள்ளே ஒரு பிரபந்தம். அந்த பிரபந்தமே எப்படி இருக்கும்னால் தேரை எப்படி பண்ணுவாளோ அதே போல பிரபந்தத்தை பண்ணியிருக்கார் திருமங்கை ஆழ்வார். இந்த கோவிலே வந்தீர்கள் என்றால் சுவற்றிலேயே அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு தேர் எப்படி இருக்கும்? கீழே சின்னதாக இருக்கும், மேலே போக 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 விரியும், அப்புறம் மேலே போக போக மறுபடியும் சின்னதாகிடுமோ இல்லையோ. அதை எப்படி முதல்ல 1, அப்புறம் 2, 3, 4, 5, 6, 7, அப்புறம் 6, 5, 4, 3, 2, 1 முதல்ல விரிஞ்சுட்டே போய் அப்புறம் சுருங்கிறதோ இல்லையோ. அதே போலவே ஒரு பிரபந்தம் ரதபந்தம்னு தெரிவிப்பார்கள். தேரை எப்படி நன்னா திருடமாக இருக்கணும்னால் ஒரு கயரை எடுத்துட்டு முதல் நிலையிலிருந்து 4வது நிலை, அங்கேருந்து 3வது நிலை, அப்புறம் 7வது நிலை, அப்புறம் 5வது நிலை, அப்புறம் 6வது நிலை, அப்புறம் 2வது நிலை, இப்படி மாற்றி 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 கட்டுவார்களோ. அப்போதான் தேர் நல்லா திண்மையோடு ஸ்திரமாக இருக்கும். அதை போல ஒரு பிரபந்தம் 1, 2, 1, 1, 2, 3, 2, 1, 1, 2, 3, 4, 3, 2, 1. இதை போலயே மேலும் கீழுமா ஆழ்வார் பாடியிருக்கிறார். ஒரு பேருந்தி இருமலர் தவிசில் ஒரு முறை அயன ஈன்னனை அப்படின்னு தான் பாசுரமே ஆரம்பிக்கிறது. ஒரு பேர் உந்தி பெரிய நாபி கமலத்தில் இருமலர் தவிசில் அழகான ஒரு மலர் உண்டானது. ஒரு முறை அயன ஈன்னனை அதிலே பிரம்மாவை படைத்தாய் என்று தொடங்கி மிக அழகான பாசுரங்கள் இந்த திருக்குடந்தை 6வது பெருமானை பற்றித்தான் பாடியிருக்கிறார். அதில் ஒரு இடத்துல சொல்றார், ஒரு முறை ஈரடி மூவுல அளந்தனை நாள் திசை நடுங்க அம்சிறை பறவையேறி நால்வாய் மும்மத திருசவி ஒரு தனிவேழத் தரந்தையை ஒரு நாள் இருநீர் மடுவுள் தீர்த்தனை. முதல்ல திரிவிக்ரமாவதாரத்தை பற்றி பாடுற. ஒரு முறை ஈரடி மூவுலக அளந்தனை, ஒரு முறை 2 திருவடிகளாலே 3 உலகங்களை நீ அளந்தாய். அப்புறம் கஜேந்திர மோக்ஷம், நால்திசை நடுங்க அம்சிர பறவையேறி, ஒரு சின்ன முதலையால யானைக்கு துன்பம் என்றவுடனே அதிலிருந்து பகவான் ஓடி வந்தாரே, அதை அனைத்தையும் விவரிக்கிறார். 1, 2, 4, 3, 8, 6 இப்படியே பாடிட்டு இருப்பார். ஒரு நாள் இருநீர் மடுவுல் தீர்த்தனை முத்தி நான்மறை ஐவகை வேள்வி அறுதொழில் அந்தணர் வணங்கும் தன்மையை ஐம்புலன் அகத்தினுள் செரித்து 4 அடக்கி 3 திரண்டவை அகத்தி. சொன்னா சொல்லிண்டே போகலாம். இப்படி அழகான தேரையும் சமர்ப்பித்தார். தேர் கட்டுவது போலவே ஒரு பிரபந்தத்தையும் சமர்ப்பித்தார். அந்த தேரையும் இந்த கோவிலே சேவித்துக் கொள்ளலாம். அந்த பிரபந்தத்தையும் தேர் வடிவத்தில் இந்த பிராகாரத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள், ஆறாமுத பெருமானுடைய சிறப்புகள். ஆனால் முதல்ல என்ன சொன்னேன், ஆறாமுதன் சன்னதி மட்டும் கிடையாது, சார்ங்கபாணி பெருமாள் மட்டும் கிடையாது, இன்னும் சக்கரபாணி பெருமாள்னு ஒருத்தர் இருக்கார். ராமசுவாமின்னு ஒரு ராமர் கோவில் இருக்கிறது. அவர்களின் பெருமையும் பார்க்க வேண்டும். மேலும் ஆழ்வார்கள் பாடின பாசுரங்களையும் பார்க்க வேண்டும். தொடர்ந்து மேல் பகுதிகளிலே பார்ப்போம்.